முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பணவீக்கம் மற்றும் கலவரங்களுக்கு மத்தியில் ஈரானின் பொருளாதார மேம்பாட்டு திட்டம். ஐநா கவலைகளால் டிரம்பின் போர்ட் ஆஃப் பீஸுக்கு பிரான்ஸ் மறுப்பு. பிரெஞ்சு ஒயின் மற்றும் சாம்பெயினுக்கு 200% வரி விதிப்பு. கிரீன்லாந்து எம்பி நேட்டோ விரிவாக்கம் புதிய ஆபத்துகளை உருவாக்கும் என்று எச்சரிக்கை. கிரீன்லாந்துக்காக ராணுவம் பயன்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் கூறிய பதில். பணவீக்கம் மற்றும் கலவரங்களுக்கு மத்தியில் பொருளாதார மேம்பாட்டு திட்டம். ஈரானின் தற்போதைய சூழ்நிலையின் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதும் தான் மிக முக்கியமானது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் கூறியிருக்கிறார். மானிய சீர்திருத்தம், பொருளாதார நீதியை அடைவது, ஊழலை வேரறுப்பது, பாகுபாடுகளை ஒழிப்பது ஆகியவை முக்கிய திட்டங்கள் என்று வலியுறுத்தினார். சமீபத்தில் நாட்டில் நடந்த வேதனையான நிகழ்வுகளின் பின்னணி, பரிமாணங்கள் மற்றும் காரணங்களை அரசு கவனமாக ஆராய்ந்து வருவதாகவும் தவறாக வழிநடத்தப்பட்டு கலவரத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை சீர்திருத்தம் செய்து மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பிறகு பண விநியோகத்தில் எந்த ஊழலும் நடக்காது என்று நம்புவதாகவும் ஈரான் அதிபர் கூறியிருக்கிறார். அனைத்து குடிமக்களும் அத்தியாவசிய பொருட்களுக்கான ஆதரவை பெறுவார்கள். குறைந்த வருமானத்தை ஈடுபவர்களின் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு போராட்டத்தையும் கலவரத்தையும் வேறுபடுத்துகிறது. அதே நேரத்தில் ஈரான் துணை ஜனாதிபதி முகமது ரெசா ஆரிஃப் வாழ்க்கை நிலைமைகளை சரி செய்வதற்கும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் அரசு முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக கூறினார். இதற்கான பயனுள்ள திட்டங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. போராட்டத்துக்கும் கலவர செயல்களுக்கும் இடையே அரசு வேறுபாடு காண்கிறது என்றும் ஆட்சேபனை குரல்களை கேட்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். 12 நாட்கள் போரில் எதிரியின் தோல்விகளுக்கு பிறகு ஈரான் பொருளாதார ஸ்திரத்தன்மை நோக்கி எதிரிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மக்கள் தங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் எதிரியின் திட்டங்களை முறியடித்து கூலிப்படைகளை பின்வாங்க செய்தனர் என்று ஈரான் துணை ஜனாதிபதி தெரிவித்தார். ஐநா கவலைகளால் டிரம்பின் போர்ட் ஆஃப் பீஸுக்கு பிரான்ஸ் மறுப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் போர்ட் ஆஃப் பீஸ் என்று அழைக்கப்படும் முயற்சியில் இணைய பிரான்ஸ் மறுத்துள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியத்துவத்தையும் கொள்கைகளையும் பாதிக்கும் என்ற கவலையால் இதை செய்துள்ளதாக பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனின் நெருங்கிய தொடர்பானவர் தெரிவித்ததாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வாரியத்தின் அமைப்பு முதலில் காசாவை மையமாக கொண்டிருந்தாலும் அதன் முழு நோக்கம் காசா ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன பிரதேசத்திற்கு மட்டுமானதாக தெரியவில்லை என்று பிரான்ஸ் அதிபரின் நெருங்கிய வட்டாரம் தெரியப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக உள்ளது. சர்வதேச மோதல்களை நிர்வகிப்பதில் ஐநாவின் மையத்தன்மையை பாரிஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் ஐக்கிய நாடுகள் சபையின் மீதான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அறிக்கை வெளியிட்டது. உலகம் முழுவதும் ஏற்படும் சர்வதேச சட்டம், அரசுகளின் இறையாண்மை, சமத்துவம், சமாதானம், மோதலுக்கான தீர்வு ஆகியவை ஆதிக்கம், அதிகார அரசியல் மற்றும் போருக்கு மேலாக நிலவ பல்துறையின் அடித்தளமாக ஐநாவால் தான் முடியும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை கூறுகிறது. போர்ட் ஆஃப் பீஸில் முன்மொழியப்பட்ட சட்டகத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் திட்டம் காசா நிலைமையை தாண்டி விரிவடைகிறது என்ற கவலை தெரிவித்த பிரான்ஸ் இந்த முயற்சியில் பங்கேற்க மறுத்தாலும் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கும் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலியர்களுக்கும் நம்பகமான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்குவதில் முழு உறுதிப்பாட்டுடன் உள்ளது என்று மேக்ரோனின் நெருங்கிய தொடர்புடையவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். காசா போருக்கு பிந்தைய ஏற்பாடுகள் ஐநா உள்ளிட்ட நிறுவப்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சட்டகங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று பிரான்ஸ் தொடர்ந்து வாதிட்டு வருகிறது. பிரெஞ்சு ஒயின் மற்றும் சாம்பெயினுக்கு 200% வரி விதிப்பு. பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனை தனது போர்ட் ஆஃப் பீஸ் முயற்சியில் பங்கேற்க அழுத்தம் கொடுக்கும் வகையில் பிரெஞ்சு ஒயின் மற்றும் சாம்பெயினுக்கு 200% வரி விதிப்பு செய்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இது உலக மோதல்களை தீர்க்க உதவும் என்று அவர் கூறுகிறார். ஆரம்பத்தில் காசாவை மையமாக கொண்ட இந்த திட்டம் பிற மோதல்களுக்கும் விரிவடையும் அச்சுறுத்தல் இருப்பதாலும் ஐநாவின் எதிர்கால முக்கியத்துவம் குறித்த கேள்விகளை எழுப்பியதாலும் மேக்ரோன் அழைப்பை நிராகரிக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேக்ரோனின் நிலைப்பாடு குறித்து கேட்டபோது அவர் அப்படி சொன்னாரா? சரி, யாரும் அவரை விரும்பவில்லை, ஏனெனில் அவர் விரைவில் பதவியிலிருந்து வெளியேறுவார் என்று ட்ரம்ப் பதிலளித்தார். அவரது ஒயின்கள் மற்றும் சாம்பெயின்களுக்கு 200% வரி விதிப்பேன், அப்போது அவர் இணைவார், ஆனால் இணைய வேண்டிய அவசியமில்லை என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். கிரீன்லாந்து எம்பி நேட்டோ விரிவாக்கம் புதிய ஆபத்துகளை உருவாக்கும் என்று எச்சரிக்கை. கூட்டணி படைகள் தன்னாட்சி பிரதேசத்தில் வரிசையாக வரும் நிலையில் கிரீன்லாந்தில் நேட்டோவின் விரிவான இருப்பு கூடுதல் ஆபத்துகளை உருவாக்கலாம் என்றும் பரந்த சர்வதேச சூழலுடன் இதை எடைபோட வேண்டும் என்றும் கிரீன்லாந்து சட்டமன்ற உறுப்பினர் குனா பென்கர் கூறியிருக்கிறார். கிரீன்லாந்துக்காக ராணுவம் பயன்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் கருத்தில்லை என்ற பதிலை கூறியிருக்கிறார். ஆர்க்டிக் பிரதேசத்தின் மீது அமெரிக்க உரிமைக்கோரல்களை மீண்டும் அழுத்தம் கொடுக்கும் நிலையில் கிரீன்லாந்தை கட்டுப்படுத்த படைபலத்தை பயன்படுத்துவதை பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவிக்க மறுத்தார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிப்பு அச்சுறுத்தலை மீண்டும் வலியுறுத்தினார். திங்களன்று NBC நியூஸிடம் கிரீன்லாந்தை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்துவீர்களா என்று கேட்டபோது ட்ரம்ப் கருத்தில்லை என்றார். டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ட்ரம்ப் மீண்டும் அழுத்தம் கொடுக்கும் நிலையில் இந்த கருத்துகள் வந்துள்ளன. வாஷிங்டன் மற்றும் ஐரோப்பிய தலைநகரங்களுக்கு இடையேயான உறவுகள் அதிகரித்து வருகின்றன. ஐரோப்பா,
உக்ரைன் மோதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வாதிட்டார். கிரீன்லாந்து விவகாரத்தில் எதிர்ப்பதை விட ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருளாதார பதிலடி கொடுப்பேன் என்று எச்சரித்தார். கிரீன்லாந்து ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் வரி விதிப்புக்கு 100% உறுதியாக உள்ளேன் என்றார். ஆர்க்டிக் அழுத்தம் அதிகரிப்பு ட்ரம்பின் கருத்துகளின் நேரம் ஐரோப்பா மற்றும் ஆர்க்டிக் மீதான அவரது அணுகுமுறையில் பரந்த அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது. சமீப வாரங்களில் அவரது முந்தைய பதவிக்காலத்தில் முன்மொழியப்பட்ட கிரீன்லாந்தை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் திட்டங்களை மீண்டும் எழுப்பியுள்ளார். தேசிய பாதுகாப்பு முன்னுரிமை கூறி ஆர்க்டிக் போட்டி ஏவுகணை பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய வளங்களின் கட்டுப்பாட்டுடன் இணைத்துள்ளார். டென்மார்க் கிரீன்லாந்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை மற்றும் பிற ஐரோப்பிய அரசுகளிடமிருந்து வளர்ந்து வரும் எதிர்ப்பை தொடர்ந்து வார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. இறையாண்மை மாற்றத்திற்கு எதிரான போராட்டங்களும் உள்ளன. வர்த்தக உரசல்களுடன் இணைந்து வரி அச்சுறுத்தல்கள் நேட்டோவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. கிரீன்லாந்து மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் போது ட்ரம்ப் சமாதானத்தை பரிசீலிக்கவில்லை என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை கட்டுப்படுத்தும் முயற்சியை தீவிரப்படுத்தும் போது தூய்மையான சமாதானத்தை மட்டும் சிந்திக்க வேண்டிய கடமை இல்லை என்று திங்களன்று வெளியான உரை செய்தியில் கூறினார். நார்வே பிரதமர் ஜோனாஸ் கார்ஸ்டோருடனான வழக்கத்திற்கு மாறான பரிமாற்றத்தில் ட்ரம்ப் அந்த பெரிய ஆர்க்டிக் பிரதேசத்தின் மீது டென்மார்க்கின் உரிமை கேள்விகளை எழுப்பினார். உலக பாதுகாப்பு வாஷிங்டனுக்கு முழுமையான கட்டுப்பாடு தேவை என்று வாதிட்டார். உங்கள் நாடு எனக்கு 8 போர்களை நிறுத்தியதற்காக நோபல் சமாதான பரிசை வழங்க மறுத்ததால் இனி தூய்மையான சமாதானத்தை மட்டும் சிந்திக்கும் கடமை எனக்கு இல்லை என்று ட்ரம்ப் எழுதினார். டென்மார்க் கிரீன்லாந்தை ரஷ்யா அல்லது சீனாவிடமிருந்து பாதுகாக்க முடியாது என்றும் உரிமை ஏன் உள்ளது என்றும் கேட்டார். வரி அச்சுறுத்தல் ஐரோப்பிய கூட்டணியாளர்கள் கிரீன்லாந்து திட்டத்தை எதிர்த்தால் கடுமையான புதிய வரிகளை விதிப்பேன் என்று ட்ரம்ப் அச்சுறுத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த கருத்துகள் வந்தன. இது கூட்டணி தலைநகரங்களை அதிர்ச்சியடைய செய்து வாரத்தின் தொடக்கத்தில் பங்குச் சந்தைகளில் கடுமையான வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் தலைவர்கள் வரி அச்சுறுத்தலை பிளாக்மெயில் என்று கண்டனம் தெரிவித்தனர். பாரிஸ் ஐரோப்பா பதிலடி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்றது. டேவோஸில் AFP-க்கு அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் ஐரோப்பாவின் அத்தகைய பதிலடி மிகவும் தவறானது என்று எச்சரித்தார். இந்த அதிகரிப்பு அமெரிக்க கூட்டணியாளர்களை உறுதியான எதிர்ப்பு மற்றும் வாஷிங்டன் உடனான பெரிய மோதலை தவிர்ப்பது இடையே சமநிலைப்படுத்த போராட வைத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் வியாழக்கிழமை அவசர உச்சி மாநாடு கூட்டுவதாக அறிவித்துள்ளது.